பார்வதி! அ அ மாமா ஏய்! எதுக்கு இப்ப அடிச்சு புடிச்சு ஓடி வர? மெதுவா வர வேண்டியதானே? இ இல்ல மாமா. நீங்க கூப்பிட்டீங்களா? அதான் ஓடி வந்தேன். அவ நல்ல பொண்ணு சக்தி. மத்தவங்க மாதிரி கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாரி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டா. கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே இங்க வந்து நிப்பா. அவளா ஓடி வரல சக்தி. அவ மனசுல இருக்கிற பாசம் அவள இப்படி ஓடி வர வச்சிருக்கு. பார்வதி, மாமா, காலையில என்ன சமைச்ச? ஆ இட்லி, சட்னி, சாம்பார் மாமா. 2 இட்லி எடுத்து வை. அப்படியே சட்னி சாம்பார் எடுத்து ஊத்து. ம். அத்தி, இது என்ன கதையில இப்படி ஒரு ட்விஸ்ட்? மாமா, நான் சமைச்ச சாப்பாடு ஏன்? நீ சமைச்ச சாப்பாடு எனக்கு தர மாட்டியா? என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? நீங்க என் கையால சாப்பிடுறது எனக்கு தான் புண்ணியம். சரி, அந்த புண்ணியத்தை வாங்கி கட்டிக்கங்க. ம். நல்லா சாப்பிடுப்பா. இப்பவாச்சும் உனக்கு மனசு வந்துச்சே. அம்மாமா, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. பார்வதி பரிமாறட்டும். சரி, இந்தா. குடுங்க அத்தை. அத்தி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு. கதை இம்புட்டு வேகமா போனா எப்படி ஃபாலோ பண்றது? அண்ணி, ஆ? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ம். மாமா, சாப்பிடுங்க மாமா. ஏய், பாத்து பார்வதி. பார்த்து பொறுமையா ஊத்த வேண்டியதானே? சரி சரி. ஏன் இப்படி சிந்திட்டு இருக்க? போதும் போதும் போதும், கொண்ட. பார்வதி, ரொம்ப பிரமாதமா இருக்கே. இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆச்சு? அவ்வளவு டேஸ்டா இருக்கு. கொழுந்தனாரே, ம், உங்க வீட்டம்மா கோச்சிட்டு போறாங்க. போகட்டும். இல்ல, பாதி சாப்பாட்டுல எழுந்துச்சு போயிட்டாங்களே. உடம்ப குறைக்கிறதுக்காக கம்மியா சாப்பிடுறாங்க போல. ஆ? பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க பட்னியா கிடக்க போறாங்க. ஹேண்ட்பேக்ல பிஸ்கட் வச்சிருப்பாங்க. பசி எடுத்து அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. ம். ஆ, பார்வதி, ஆ? ஒரு ஆம்லெட் போட்டு கொண்டு வரியா? சரிங்க மாமா. அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வந்துரு. சரிங்க மாமா. என்னாச்சு? அது நீ கேட்க கூடாதுப்பா, நாங்க கேட்கணும். என்னாச்சு உனக்கு? என்னங்கய்யா, என் வீட்டில் நான் சாப்பிட்றேன். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்பவாச்சும் தைரியம் வந்துச்சே உனக்கு. என் கையால என் பிள்ளைக்கு சோறு போட விடாம பண்ணால, இனிமே அவ என்ன செய்யறான்னு பார்க்கலாம். பார்வதி, மாமா, காலையில் என்ன சமைச்ச? ஆ இட்லி, சட்னி, சாம்பார் மாமா. 2 இட்லி எடுத்து வை. அப்படியே சட்னி சாம்பார் எடுத்து ஊத்து. பார்வதி, மாமா, ரொம்ப பிரமாதமா இருக்கே. இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆச்சு? அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஹலோ. ஓ. சாப்பிட்டாச்சா? புதுசா இருக்கு. இதெல்லாம் எப்பயும் என்கிட்ட கேட்டதே இல்லையே. நடக்கிற நிறைய விஷயங்க புதுசா இருக்கு.
அதான் நான் இதை கேட்க வேண்டியதா இருக்கு. சரி, அக்கறையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு பேர் அக்கறை எல்லாம் ஒன்றும் இல்லை. வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக தான் கேட்டேன்.